உங்க மேல இருக்கிற ஒரே ஒரு விமர்சனம் அது மட்டும் தான் வந்து பொதுவா வர்றதுன்றது. இரட்டை அர்த்த வசனம் அப்படின்றது இருக்கும். அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க நீங்க அந்த அந்த விஷயத்த? ஒரு ஜன்னல் இருக்கு மாடியில், அது வழியாக ஒருத்தன் எட்டி பார்க்குறான், மாடியை மேலே பார்க்குறான், நட்சத்திர கூட்டம், சந்திரன், உடனே ஒரு கவிதை காதலியை நினச்சி எழுதுறான். அதே ஜன்னல் வழியாக கீழே ஒருத்தன் பார்க்குறான், ஒரு சாக்கடை, ஒரு பன்னி, கொசு, எலி, குப்பை எல்லாம் கிடக்கு. ஜன்னல் ஒன்று தானே, பார்வை தான் வேறு. ஸோ தமிழுங்கிறது ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் லாங்குவேஜ். ஒரு வார்த்தைக்கு 9 அர்த்தம் சொல்லலாம். 8 வார்த்தை நல்லா இருக்கும், 9வது வார்த்தை நம்ம பேசுகிற ஒருத்தர். நீ ஏன் 8 வார்த்தையை விட்டுட்டு 9 எடுத்துக்கிற? அப்போ யுவர் மைண்ட் இஸ் ராங். என்னுடைய இது இல்லை. கூடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் உள்ள சீனில் நான் அதிகமாக பேச மாட்டேன். கூடிய வரைக்கும் அங்கேயும் பேசியிருப்பேன், இந்த அளவு இருக்காது. ஏன்னா ஒரு அவுட் ஆஃப் சிம்பதி வேண்டான்ட்டு. பட் அது ஆட்டோமேட்டிக்காக வருது. நான் என்ன வருதுதான். இன்னொன்று, ஒவ்வொரு காமெடிக்கும் ஏதோ ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். ஒரு நடிகருக்கு வெறும் சிரிப்பாகவே இருக்கும், அதை ஒருத்தவங்க வச்சுப்பாங்க. இன்னொரு நடிகருக்கு வேறு மாதிரி ஒரு ஒரு மேனரிசம் இருக்கும். த்ரூ அவுட் எல்லா படத்துலையும் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்குன்னு ஒன்று இருக்கு. நம்ம சிரிச்சா ஏற்கனவே சிரிச்சுதான்பா. அதனால் டயலாக் எதையாவது பண்ணுவோன்ட்டு பண்ணோம். இப்போ அதனால படங்கள் ஓடிச்சு, என்ன ரசிச்சாங்க.